ஓம் கணபதியே நமக. ஆன்மீக அன்பர்களே, நமது விநாயகர் 48 நாள் பக்தி வழிமுறையின் 8வது நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று இந்த நன்னாளில் நாம் அறிந்து கொள்ளப் போவது பக்தர்களின் மனத்தையும் சிந்தனையையும் சுத்தப்படுத்தும் விநாயகரின் அருளை பற்றியே. பக்தர்களாகிய நாம் வாழும் வாழ்க்கையில் பல தடைகள் தோன்றுவதற்கு முக்கியமான காரணம் நம் மனதில் உருவாகும் எதிர்மறை சிந்தனைகள்தான். பக்தர்களாகிய நமது மனதில் ஏற்படும் அந்த சிந்தனைகளான பயம், கவலை, கோபம், பொறாமை இவை எல்லாம் நம் மனதில் இருந்தால் நாம் செய்யும் நல்ல செயல்களும் கூட பலன் தராமல் போகலாம். அதனால்தான் நம் சாஸ்திரங்கள் நமக்கு கூறுகின்றன, முதலில் பக்தர்களாகிய நமது மனதை சுத்தமாக்க வேண்டும் என்று. சுத்தம் என்பது வெளியில் இருப்பது மட்டும் இல்லை, நமது மனதிற்குள் மன சுத்தத்தையும் தான். மன சுத்தத்தை தரும் தெய்வமாக இருப்பவர்தான் விநாயகர். விநாயகரை பக்தியுடன் நினைத்து ஓம் கணபதியே நமக என்று ஜபிக்கும் போது நம் மனதில் இருக்கும் குழப்பங்கள் மெதுவாக அகலும், நம் சிந்தனை தெளிவாக மாறும். பெரியவர்களின் சொற்களில் விநாயகர் என்பது ஞானத்தின் வடிவம் என்று கூறப்படுகிறது. அவரின் பெரிய தலை நாம் பெரிய சிந்தனையுடன் வாழ வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. அவரின் அமைதியான முகம் நம் மனமும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை கூறுகிறது. அவரின் அருள் பக்தர்களாகிய நமக்கு கிடைக்கும் போது நம் மனதில் இருக்கும் அழுக்கான சிந்தனைகள் அனைத்தும் மெல்ல மெல்ல மறைந்துவிடும். அதனால்தான் பல முனிவர்களும் சித்தர்களும் தங்களின் தியானத்தை ஆரம்பிக்கும் முன் முதலில் விநாயகரை தியானித்தார்கள். இன்று இந்த 8வது நாளில் பக்தி வழிமுறையில் நீங்களும் இதை செய்து பாருங்கள். அதாவது காலை நேரத்தில் ஒரு நிமிடம் கண்களை மூடி விநாயகரின் திருவுருவத்தை நினைத்து ஓம் கணபதியே நமக என்று 21 முறை ஜபியுங்கள். இதை தினமும் செய்தால் உங்கள் மனம் அமைதியாக மாறும், உங்கள் சிந்தனை தெளிவாகும். பக்தர்களாகிய நாம் எடுக்கும் முடிவுகள் நல்லதாய் அமையும். இதுவே விநாயகரின் அருள் பக்தர்களின் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதமான மாற்றம். ஆகவே பக்தர்களே, விநாயகரின் அருளால் பக்தர்களாகிய நமது மனத்தையும் வாழ்க்கையையும் என்றும் நல்ல பாதையில் நடத்தட்டும். ஓம் கணபதியே நமக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.